ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 4. முதல் காலை உலா ஏப்ரல் 18, 1973 அன்று ஒளிப்பதிப்பு செய்யப்பட்டது. லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள சேவியட் ஹில்ஸ் பூங்காவில் தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுடன் டாக்டர் தௌடாம் தாமோதர சிங், கரந்தரதாச அதிகாரி, பிரம்மானந்த சுவாமி மற்றும் சில சீடர்கள் நிகழ்த்திய உரையாடல். பிற கிரகங்களில் ஜீவராசிகள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், சூரிய கிரகத்திலும் சந்திர கிரகத்திலும் கூட ஜீவராசிகள் உயிர் வாழ்கின்றன என்பதை பற்றி விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறார்கள்? டாக்டர் சிங் கூறுகிறார், அக்கிரகங்களில் ஜீவராசிகள் உயிர் வாழவில்லை என்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு கூறுகிறார், இது அபத்தம், அங்கும் ஜீவராசிகள் வசிக்கின்றனர். டாக்டர் சிங் கூறுகிறார், அவர்கள் கண்களுக்கு புலப்படாததால் சந்திர கிரகத்தில் எவ்வித ஜீவராசியும் வசிக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு பதிலளிக்கிறார், இது தவறான எண்ணமாகும். சந்திர கிரகத்தில் காணப்படும் தூசிக்கும் கீழ் ஜீவராசிகள் உயிர் வாழலாம். ஏனெனில் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள், வெவ்வேறு விதமான ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கு உகந்ததாக உள்ளது என்று வேதங்கள் அறிவுறுத்துகின்றன. வேதங்கள் ஜீவராசிகளை சர்வகத, அதாவது எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பவை என வர்ணிக்கின்றன. பருப்பொருள் சரீரத்தில் அடைக்கப்பட்டு இருந்தாலும் உயிரானது, அதாவது ஆத்மாவானது ஜட பொருள் அல்ல. கரந்தர என்பவர் கூறுகிறார், சந்திரனின் சூழ்நிலை ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கு உகந்ததல்ல என்கிறார்களே. நியாயமாக பார்த்தால் தங்கள் அறிவு கட்டியவரை சந்திரனின் ஜீவராசிகள் வசிப்பதில்லை என்று மட்டுமே இவர்களால் கூற முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், உயிருக்கும், அதாவது ஆத்மாவிற்கும் பருப்பொருள் சூழ்நிலைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என வேதங்கள் கூறுகின்றன. ஆத்மாவை எரிக்கவோ துண்டிக்கவோ உலர்த்தவோ ஈரப்படுத்தவோ முடியாது என பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் விவரிக்கின்றார். டாக்டர் சிங் கேட்கிறார், இக்கிரகத்தில் ஜீவராசிகள் வசிப்பதற்கான சூழ்நிலைகளை பற்றி தாம் பெற்றுள்ள அறிவு பிற கிரகங்களுக்கும் பொருந்தும் என விஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு கூறுகிறார், ஆம், அவர்கள் எப்பொழுதும் ஒரு குறுகிய வட்டத்தில் தம் வரம்பிற்குள்ளேயே சிந்திக்கிறார்கள். இவர்கள் கிணற்று தவளைகளுக்கு ஒப்பானவர்கள். இவ்வாறு கூறிய ஸ்ரீல பிரபுபாதர் சிரிக்கிறார். பின் மேலும் கூறுகிறார், கிணற்றில் வசித்து வந்த ஒரு தவளையிடம் அதன் நண்பன், உனக்கு அட்லாண்டிக் மகா சமுத்திரம் தெரியுமா என்றது. அட்லாண்டிக் மகா சமுத்திரமா, அப்படி என்றால் என்ன என தவளை வினவியது. அது பரந்து விளங்கும் பெரியதொரு நீர்பரப்பு என்றான் நண்பன். உடனே தவளை, எவ்வளவு பெரியது? இக்கிணற்றை போல் 2 மடங்கு இருக்குமா என்றது. இல்லை இல்லை, அது மிக பெரியது என்றான் நண்பன். அப்படியானால் இக்கிணற்றை போல் 10 மடங்கு இருக்குமா என்றதாம் தவளை. ஆனால் உண்மையில் எல்லைக்குட்பட்ட கிணற்றை கொண்டு எல்லையற்ற மகா சமுத்திரத்தை எவ்வாறு கணக்கிட முடியும்? நமது அறிவு, அனுபவம், எண்ணம் அனைத்தும் வரம்புக்குட்பட்டவையே. ஆகவே இவ்விஞ்ஞானிகளின் அனுமானங்கள் கிணற்று தவளையின் அனுமானங்களுக்கு ஒத்தவையே ஆகும். கரந்தர கூறுகிறார், அவர்கள் நேரிடையாக அனுபவித்து உணரக்கூடியவற்றையே விஞ்ஞான உண்மை என ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் அதற்கு பதில் கூறுகிறார், நீங்கள் உங்கள் அனுபவத்தை பற்றி பேசலாம், நான் என் அனுபவத்தை பற்றி பேசலாம். ஆனால் நாம் ஏன் முட்டாள்களின் அனுபவத்தை ஏற்க வேண்டும்? தவளை கிணறே உலகம் என்று சொன்னால் திமிங்கிலம் அதை ஏற்றுக்கொள்ளுமா என்ன? ஆகையால் அறிவை பெறுவதற்கு இவர்கள் கடைபிடிக்கும் வழி எனக்கு தேவையில்லை, எனக்கு என் வழி இருக்கிறது. டாக்டர் சிங் கூறுகிறார், சந்திரனின் மேல் பரப்பில் நீர் காணப்படாததால் அங்கு ஜீவராசிகள் வசிப்பதற்கான சூழ்நிலை இல்லை என விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அவர்கள் சந்திரனின் ஒரு பகுதியையே பார்த்தார்கள். மாற்று கிரகத்தில் இருந்து வரும் ஒருவர் அரேபிய பாலைவனத்தை மட்டும் பார்த்துவிட்டு இப்பூ உலகம் முழுவதையும் பற்றி எப்படி முடிவு செய்ய முடியும்? எனவே பூமியை பற்றிய அவரது அறிவு முழுமையற்றதாகும். கரந்தர அவர்கள் கூறுகிறார், நீரை கண்டறியும் கருவியை உபயோகித்து சந்திரனில் நீர் இல்லை என உணர்ந்துள்ளனர். நீர் இல்லாததால் அங்கு எந்தவித ஜீவராசியும் வாழ முடியாது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், சூரியனை போல் சந்திரனிலும் நீர் இல்லாதது போல் தோன்றினாலும் அங்கும் ஜீவராசிகள் வசிக்கின்றன. பாலைவனத்தில் கற்றாழை எவ்வாறு வாழ்கிறது? கரந்தர என்பவர் கூறுகிறார்,
அது சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து நீரை பெறுகிறது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், எல்லா விதமான சுற்றுப்புற சூழ்நிலைகளிலும் ஜீவராசிகள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து ஆதார பொருட்களும், அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பன உள்ளன. இந்த 5 ஆதார பொருட்களும் அனைத்து பருப்பொருட்களிலும் உள்ளன. உதாரணத்திற்கு என் உடலை எடுத்துக் கொள்ளுவோம். நீங்கள் காண முடியாவிட்டாலும் அதில் நீர் இருக்கிறது. நீங்கள் காண முடியாவிட்டாலும் வெப்பத்தின் மூலம் நெருப்பை உணரலாம். என் உடலில் எங்காவது நெருப்பு எரிந்து கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? பின் எங்கிருந்து இந்த வெப்பம் வருகிறது? இதற்கான விடைதான் என்ன? இவ்வாறு ஸ்ரீல பிரபுபாதா விஞ்ஞானிகளின் கருத்துக்களை முறியடிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.